Hey everyone, welcome back. என்னுடைய சில வியூவர்ஸ் தமிழ்லையும் ரெசிபி போட சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அதனால் இனிமேல் தமிழ்லையும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி பீஃப் கொத்துக்கறி வச்சு 2 ரெசிபி செய்யலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான உருண்டை கறி குழம்பும் கட்லெட்டும் செய்யலாம். இந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு நீங்கள் ஆட்டுக்கறியிலையும் கோழிக்கறிலையும் கூட செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்: இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 வெங்காயம் சேர்த்துக்கோங்க, 1 இன்ச் இஞ்சி, 10 பூண்டு பல் வேணும், 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் கசகசா. என்கிட்ட கசகசா இல்லாதனால 12 முந்திரி பருப்பு சேர்க்குறேன், 1 இன்ச் பட்டை, 4 ஏலக்காய், 8 லவங்கம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 8 பச்சை மிளகாய். கொஞ்சம் தண்ணி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதுலேருந்து 4 டேபிள் ஸ்பூன் குழம்புக்காக தனியாக வச்சுக்கலாம். நான் 1 கிலோ பீஃப் கொத்துக்கறி எடுத்துருக்கிறேன். இதில் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை நல்லா பொடிசாக கட் பண்ணுது, 2 டேபிள் ஸ்பூன் புதினா, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எல்லாம் பொடியாக கட் பண்ணி அதை சேர்க்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் சேர்க்கலாம். இந்த கறிக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம், 1 டீஸ்பூன். இதில் இருக்கிற எல்லா மசாலாஸ் உப்பு எல்லாம் அந்த கறிக்குள்ளே போகிறதுக்கு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த 1 கிலோ கொத்துக்கறியில் பாதி குழம்புக்கு பாதி கட்லெட்டுக்கு வச்சிடலாம். இதில் முட்டை, மைதா மாவு, கடலை மாவு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. நம்ம ஆல்ரெடி இதில் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறதுனால அதுவே கரெக்டான அந்த பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். நான் கொஞ்சம் பெரிய சைஸில் போடுறேன், நான் சீக்கிரமாக இதை முடிக்கணுன்ட்டு. நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்க்கு நீங்கள் கட்லெட்டை தட்டி வைங்க. இப்போ அடுத்த பாதி கறியை எடுத்து கொத்துக்கறி குழம்புக்காக உருண்டையை ரெடி பண்ணி வைக்கலாம். ரெண்டு ரெசிபீஸும் சைட் பை சைட் செய்யலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் கட்லெட் ஃப்ரை பண்ண. அடுத்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதில் அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, கொஞ்சம் கல்பாசி போட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணி விடலாம். எந்த இன்க்ரீடியன்ட்ஸ் ஃபஸ்ட் நம்ம எண்ணெய்க்குள்ளே போடுறோமோ அந்த ஃப்ளேவர் நல்லா அந்த ஆயிலுக்குள்ளே இறங்கியிருக்கும். பொடிசாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடலாம். அடுத்த பேனில் கட்லெட் சேர்த்து 8லேருந்து 9 நிமிஷம் 2 சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். தீயை நல்லா குறைச்சி வச்சுடுங்க. இந்த பேனில் 4-5 கட்லெட்டாக சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுக்கலாம், 3-4 பேட்சஸாக. இப்போ கொஞ்சம் கருவேப்பிலையும் 2 தக்காளியும் போட்டு 1 நிமிஷம் வதக்கி விடலாம். ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம இது மாதிரி வதக்கி செய்யும் போது அந்த டிஷ் ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும்.
தக்காளி பாதி வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் புதினா இலை, 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி இலை சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு ஃப்ரை பண்ணலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடலாம். அதில் இருக்கிற அந்த பச்சை வாசனை போகிற வரலும். ஃபர்ஸ்ட் பேட்ச் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. இது டிஷ்யூ போட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ ரெண்டாவது பேட்ச் கட்லெட் ஃப்ரை பண்ணலாம். தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணலாம். 2-3 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். கட்லெட் அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு இது ஒரு 4-5 நிமிஷம் நல்லா வேகணும். இதில் 2.5 கப் தண்ணி ஆட் பண்ணி அதில் போட்டிருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த கிரேவியை வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். எல்லாம் இது கொதித்து நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கறி உருண்டை அதில் சேர்த்துடுங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இது லோ மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ரெண்டாவது பேட்ச் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை எடுத்துகிட்டு தேர்ட் பேட்ச் போடலாம். கறி நல்லா வெந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் தேங்காய் பால் சேர்த்து 1 நிமிஷம் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தேங்காவை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, அது தான் அந்த பேட் கொலஸ்ட்ராலாக மாறிடும். ஸோ 1 மினிட் கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் மூடி வைக்கலாம். குழம்புல எப்பவுமே அந்த கொஞ்சம் புளிப்பு சேர்த்தா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணலாம். இது நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
இது தேர்ட் பேட்ச் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். அருமையான சுவையில் பீஃப் உருண்டை கறி குழம்பும் கட்லெட்டும் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு நல்ல காம்பினேஷன். இதை நீங்கள் ரைஸ் கூட, சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை எல்லாத்துக்கூட அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் இந்த காம்போ ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பற்றின கமெண்ட்ஸை இந்த கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா லெஃப்ட்டில் கிளிக் பண்ணி என்னுடைய ப்ரீவியஸ் ரெசிபி பார்க்கலாம். ரைட்டில் கிளிக் பண்ணி என்னுடைய எல்லா ரெசிபிஸும் நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ தூரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்காக ரொம்ப நன்றி. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி, ஹாப்பி குக்கிங்.